ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே பிரீத்தியுமே தான் பண்ண பிளான் படி இங்கே அந்த ட்ரிப்புக்கு குடும்பத்தோட கிளம்புறதுக்காக எல்லாம் தயாராகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட கிளம்பி இங்கே இருக்கிற ரெசார்ட்டுக்குமே வந்துடுறாங்க. அங்கே ரெசார்ட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கார்த்திக் இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால வீட்டில் இருக்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு அந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்க போகிறாங்க. ஆனால் பிரீத்தி மட்டும் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சக்தியும் பொண்ணையும் ஒன்று சேர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சதி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தோன்னு ரிசப்ஷன் போயிட்டு அங்கே இருந்த ஒரு ஆளை கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி சந்திரசேகர் ஃபேமிலியில இருந்து யார் வந்தாலும் அவங்க கிட்ட வெறும் 4 ரூம் தான் இருக்குன்னு சொல்லணும். அப்படி மட்டும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்குற காசை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்குமே பணத்தாசையை உண்டு பண்ணி இந்த மாதிரி பொன்னியும் சக்தியும் பிரிக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான பிளானை ஒன்று போட்டு வைக்கிறாங்க. அந்த டைமுக்குள்ள இங்க சந்திரசேகர் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இங்க ரெசார்ட்டையுமே சுத்தி பார்த்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு ரெசார்ட் சூப்பரா இருக்கு, சொல்லப்போனா நம்ம இங்க நிறைய நேரங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்தது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ரூமை செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செக்இன் பண்றதுக்காக வராங்க. அங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் தேவைப்படுது, நாங்க இந்த மாதிரி இந்த ஹோட்டல் ஓனரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே அந்த பிரீத்தி செட் பண்ணி வச்ச ஆளுமே ஆமா சார் உங்களுக்காக 4 ரூம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே சந்திரசேகர் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொல்லப்போனா கார்த்திக்கும் சந்திரசேகருக்கும் இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. ஆனா இது எல்லாமே பிரீத்தியோட திட்டம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே இன்னும் தெரியல. அப்ப சந்திரசேகரமே இருந்துகிட்டு இங்க பாருங்க, நாங்க 5 ரூம் தேவைப்படும், எங்களுக்கு ஒரு சிங்கிள் ரூம் இருந்தாலும் பரவாயில்ல, கப்புள் ரூம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் ஆனால் ரூமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட சுந்தரமே இங்க பிரீத்திக்கு உதவி பண்ற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, பிரீத்தியை பேசாம பொன்னி சக்தி ரூம்ல தங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டவொடனே இங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கப்பலா வந்திருக்கோம், இங்க போயிட்டு பொன்னி சக்தி ரூம்ல போய் இவங்களை தங்க வச்சா எப்படி அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தர் கிட்ட சண்முகம் கேட்கிறாரு. ஆனா சுந்தரமே எதை பத்தியுமே கவலைப்படாம எப்படினாலும் பொன்னி சக்தி அவங்க ரூம்ல தனித்தனியா தான் படுத்து தூங்க போறாங்க. அப்புறம் எதுக்காக பொண்ணு ஒரு பக்கம் தூங்குற மாதிரி இன்னொரு பக்கம் பிளாங்கெட்டை போட்டு இந்த மாதிரி பிரீத்தி தூங்க போறா, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டவொடனே இங்க பொண்ணுக்கு சக்திக்குமே ஒரு மாதிரியா இருக்கு மனசுக்கு. அதே நேரம் இங்க பிரீத்தியோட திட்டத்தை உடைக்கிற மாதிரி சந்திரசேகரமே டைரக்டா அவங்களோட ஓனருக்குமே கால் பண்றாங்க. அப்ப அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்ல இருக்கவருமே கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறாங்க. சார் இதுக்காக எதுக்கு சார் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, கம்ப்ளைண்ட்லாம் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இன்னும் ஒரே ஒரு ரூம் மட்டும் தேவைப்படுது, நான் அவர்கிட்ட பேசி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகரமே அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் ரிசப்ஷன்ல இருக்கிற மேனேஜர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவர்கிட்ட பேசி எத்தனை ரூம் வேணுமோ அதை நீ வாங்கிக்க, நீ கேட்குற ரூம் அவர் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே சந்திரசேகரமே நீங்க தான் மேனேஜர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பக்கம் மேனேஜர் நான் இல்லைங்க, அங்கே வராங்க பாருங்க அவருங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர் வந்துட்டு இருக்குமா அவங்களுக்கு கை காட்டுறாங்க. அப்போ இந்த பக்கம் அவர் வந்த உடனே அவர்கிட்ட சந்திரசேகரமே நான் தாங்க இந்த மாதிரி உங்க ஹோட்டல் ஓனரோட ஃப்ரெண்டு சந்திரசேகர் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னா வாங்க சார் உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சொல்ல போனால் உங்களுக்காக ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சண்முகம் இருந்துட்டு என்ன சார் நீங்க வெறும் 4 ரூம் மட்டும் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு ரூம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மேனேஜர் இல்லையே ரூம்லாம் அவைலபிள் இருக்குமே, அப்படி இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா சிஸ்டத்தில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே தெரியுது இப்போ ஒரு கப்பல் காலி பண்ணாங்க, அந்த ரூம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்ல இருந்தவரையுமே நீ ரூம் கரெக்டாக செக் பண்ணி சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லைங்க நான் தெரியாம கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த மாதிரி உங்களுக்கு 5 ரூம் இருக்கு, நான் உங்களுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களோட பெட்டி படுக்கலாம் எடுத்து அந்த ரூம்ல அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்டயுமே சொல்லிடுறாங்க. அது கேட்டு அவருமே அந்த பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவங்க ரூம் அவங்களுக்கு கொடுத்து இந்த பக்கம் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இந்த பக்கம் பிரீத்திக்கு தான் பயங்கரமான டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவங்க போட்ட திட்டத்தை இங்க சந்திரசேகர் ஒரே நிமிஷத்துல சுக்கான்னு நொறுக்கிட்டாரு. அது நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப காண்டா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இனிமேல் நமக்கு நிறைய வேலை இருக்கு, இங்க வச்சுதான் நம்ம பொன்னியும் சக்தியும் பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ள ரொம்ப வக்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகர் இருந்துகிட்டு இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணி வந்தாலும் ரொம்ப டயர்டா இருப்போம், நம்ம முதல்ல இப்போ ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நம்ம நைட்டு இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டோன்னே எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிட்டு இந்த பக்கம் சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தி மட்டும் அந்த ரூம்ல தனியா இருக்கிறதுனால அவங்களுமே பயங்கரமா கடுப்பாக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ண திட்டத்தை எல்லாத்தையுமே சந்திரசேகர் உடைச்சிட்டாரு, சொல்லப்போனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டாக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அந்த ரூம் பாயுமே பயன்படுத்தி நம்ம இதுக்கு மேல நமக்கு தேவையானதெல்லாம் சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுட்டு அவங்களுமே அந்த ரூம் பாய்க்கு இந்த மாதிரி கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அவருமே இந்த பக்கம் பிரீத்தியோட ரூமுக்கு வர்றப்போ இங்க பாருங்க எனக்கு உங்களால் நிறைய ஹெல்ப் தேவைப்படுது, அதனால நான் சொல்ற நேரத்தில் நீங்க சரியான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வச்சு அவர்கிட்ட நிறைய திட்டங்களை சொல்றாங்க. நான் என்ன சொல்றேனோ அந்த டைம்ல நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் பணத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. இது பார்த்தா அந்த ரூபாயுமே மேடம் நீங்க பண்றதுனால என்னோட வேலைகளை போயிரு போகுது மேடம், வேற எதுவும் பெருசா பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே பிரீத்தியுமே இருந்துகிட்டு கவலைப்படாதீங்க, அந்த அளவுக்குலாம் பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், இன்னும் ஒரு 4 நாள் தான் நாங்க இருப்போம்,
நான் 4 நாள் இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கு. அத முடிக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். மத்ததெல்லாம் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் பார்த்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லப்போனா இத சொன்ன உடனே இந்த பக்கம் அந்த ரூம் பாயுமே வந்து பரவால்ல. அப்ப 4 நாள்ல நமக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நெறைய பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இந்த பக்கம் பிரீத்தி அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்போனா அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாருமே நைட் ஆகுன உடனே இந்த மாரி கேம்ப் ஃபயர் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எந்திரிச்சு ரெடி ஆகுறாங்க. ஆனா பொன்னி மட்டும் அங்கிருந்து ரெடி ஆகாம அப்படியே கொஞ்சம் தவிச்சுட்டு இருக்காங்க. சக்தியுமே அத பார்த்துட்டு என்னாச்சு பொன்னி எதுக்காக இந்த மாரி வந்து பரபரப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல சக்தி இங்க பயங்கரமா குளிருது. நான் வந்து என்னோட ஜெர்கின் இதெல்லாம் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே சக்தியுமே இருந்துகிட்டு, அதுக்கு எதுக்காக கவலைப்படுறீங்க? என்கிட்ட இருக்குல்ல என்னோடத எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட பொன்னியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, இல்ல சக்தி அப்புறம் நீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வெளியில வாங்கிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு என்கிட்ட இந்த மாரி குல்லா இதெல்லாம் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நீங்க என்னோட எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தன்னோட ஜெர்கின இங்க பொன்னிகிட்ட குடுக்குறாரு. பொன்னியுமே அந்த ஜெர்கின போட்டுட்டு வெளியில வராங்க. கரெக்ட்டா அப்ப பிரீத்தியுமே இங்க பொன்னிய பார்த்தோன்னே பயங்கரமா காண்டாகுறாங்க. சொல்லப்போனா அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல இந்த பக்கம் சக்தி வந்து இதே மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல தன்னோட இந்த மாரி ஜெர்கின் எடுத்து இவங்களுக்கு பிரீத்தி குடுத்திருப்பாரு. அத நெனச்சு பார்த்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஜெர்கின் வந்து பொன்னிகிட்ட இருக்கிறது அவங்களுக்கு இன்னுமே காண்டாயிட்டு இருக்கு. சரி வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுமே அந்த விஷயத்த விட்டுட்டு, அவங்களுமே டைரக்ட்டா சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திய கூட்டிட்டு டைரக்ட்டா கீழ இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பொன்னியுமே கூட வந்து இந்த மாரி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ கார்த்தியுமே வந்து போகும்போது, "இன்னைக்கு செம்ம ஃபன்னா இருக்க போது. வாங்க இன்னைக்கு பயங்கரமான கேம்லாம் நம்ம விளையாட போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா அந்த கேம்ப் ஃபயர் இருக்கிற இடத்துக்கே போய் சேர்றாங்க. அங்க போய் சேர்ந்த உடனே இந்த மாரி கேம்ப் ஃபயர்லாம் பத்த வச்சுட்டு, அங்க கரெக்ட்டா சந்திரசேகரோட அவர் ஃப்ரெண்டுமே வராரு. வந்துட்டு என்ன மச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்படின்னு விசாரிச்சுட்டு, ரொம்ப ஹேப்பியா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் 1 வாரம் நீங்க இங்க தங்கி இருந்து, சொல்லப்போனா இந்த ஹோட்டலோட மொத்த சூழ்நிலையும் நீங்க அனுபவிச்சுட்டு தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சந்திரசேகரோட ஃப்ரெண்டுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்ட சந்திரசேகருமே பரவால்ல, உன்னோட ரெசார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்களுமே இதுவரைக்கும் இந்த மாரி ஃபேமிலி டூர்லாம் வந்ததில்ல. இது சூப்பரா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நீங்க அடிக்கடி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஃப்ரெண்டுமே அங்கிருந்து இந்த பக்கம் சந்திரசேகர்ட்டுமே பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கப்பலாவே வந்து அந்த இடத்துல உட்காரும்போது, இங்க கார்த்தியும் இருந்துகிட்டு, சரி நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாமா? இப்ப நம்ம கேம் ஆரம்பிச்சாதான் சொல்லப்போனா பக்காவா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, கார்த்தியுமே தன்னோட கேம் ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ற ஒரு கேம் தான் நம்ம விளையாட போறோம். நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டில ஸ்பின் பண்ண போறோம். அந்த பாட்டில் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து ஏதாவது நம்ம ட்ரூத்னா உண்மையை சொல்லணும், டேர்னா பொய் சொல்லணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பாக்குறப்போ இங்க பொன்னி சக்திக்கெல்லாம் பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா ரொம்ப ஹாப்பியோட உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க சக்தியுமே வந்து டேய் இந்த கேம்லாம் செட் ஆக மாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகிட்ட கேட்கறாங்க. அப்ப கார்த்திக் இருந்துட்டு கவலைப்படாத இதெல்லாம் பக்காவான கேம் நான் பண்றேன் பாரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில ஸ்பின் பண்றாங்க. அதை ஸ்பின் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பொண்ணுகிட்ட வந்து நிக்குது. பொண்ணுகிட்ட பார்த்து நீங்க ட்ரூத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட பப்பி லைஃப் அதாவது பப்பி லவ் ஏதாவது இருக்கா, உங்களோட சின்ன வயசு லவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் பொண்ணுமே சிரிச்சுக்கிட்டு இதுல நான் உண்மை சொல்லி ஆகணுமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் வந்து பொண்ணுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா அப்படி ஒரு லவ் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன வயசுல ஒரு பையன் நான் ஸ்கூலுக்கு போறப்போ பயங்கரமா வகுடு எடுத்து இந்த மாதிரி அழகா தலையெல்லாம் சீவி சூப்பரா வந்துட்டு போவான். அந்த பையனை உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உண்மையை சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் சக்தியுமே ஷாக் ஆகுறாரு. அப்ப நமக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கானா, யார் அந்த பையனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பொண்ணையுமே சொல்லி முடிச்சுட்டு சக்தியை பார்த்து சிரிச்சுட்டு அவங்களுமே ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டில ஸ்பின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுமே வந்து டைரக்டா சிவானி பாப்பாக்கு முன்னாடி போய் நிக்குது. உடனே சிவானி பாப்பாவை பார்த்து இந்த பக்கம் கார்த்தியுமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பாப்பா உனக்கு இந்த ஃபேமிலியில உனக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் சிவானி பாப்பா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பதில சொல்றாங்க. எனக்கு பொன்னி அத்தையை தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனா எல்லா விதத்துலயும் அவங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அத்தையை போய் டைரக்டா கட்டி பிடிக்கிறாங்க. இது பார்த்தோன்னே இங்க பொண்ணுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பொண்ணு எந்த அளவுக்கு சிவானி பாப்பா கூட அட்டாச்மெண்டா இருக்கு அப்படிங்கறதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயாமே வந்து பொண்ணியை பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல நான் இந்த பொண்ணு என்னமோ நினைச்சேன், ஆனா என்னோட ஃபேமிலிக்காக அவ நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கார்த்திக் கேம் ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அந்த பாட்டில இந்த மாதிரி ஸ்பின் பண்றாரு. அப்ப டைரக்டா சக்தி கிட்ட போய் நிக்குது. அப்ப இந்த மாதிரி வந்து சக்தி வந்து டேருன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பக்கம் வேற வழி இல்லாம கார்த்திக்குமே இருந்துகிட்டு நீ இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். பொன்னியை உன்னோட கையில தூக்கிக்கிட்டு நீ டைரக்டா நம்ம எல்லாருமே வந்து ஒரு சுத்திட்டு நீ அதுக்கப்புறம் வந்து பொன்னியை விடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவன சக்தியுமே இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். பட் இருந்தாலும் அவங்க அப்படி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியுமே தூக்கிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அங்க இருக்கிற சுத்தி இருக்க எல்லாருமே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இங்க பிரீத்திக்கு பயங்கரமா காண்டாக ஆரம்பிக்குது. என்னடா அது நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைச்சோம், இந்த மாதிரி வந்து பொன்னியின் சக்தியும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம். ஆனா இங்க கார்த்தி சந்திரசேகர் இவங்கெல்லாம் இருந்துகிட்டு இந்த பொன்னியின் சக்தியை ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சரி இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்பின் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்பின் டைரக்டா இங்க
பிரீத்தி கிட்டமே போய் நிக்குது. அப்போ இந்த பக்கம் பிரீத்தி கிட்ட போய் நின்ன உடனே கார்த்திக் வந்து ஒரு விவகாரமான கொஸ்டினை கேட்கறாரு. உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ஆசைப்படுற ஒருத்தர், அவர் யார் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே டைரக்டா சக்தியை திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்றதுனே தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த கொஸ்டினை கார்த்திக் ஒன்றும் தெரியாம கேட்கல. சொல்லப்போனா அவங்களோட மனசுல இருக்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருக்காரு. ஆனா இந்த பக்கம் பிரீத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நான் கண்டிப்பா இனி வரப்போற எபிசோட்ல தான் கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you. இன்னொரு வேற வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.